குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எக் நூடுல்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் முட்டையை வச்சே நீங்கள் நூடுல்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி முட்டையவே நூடுல்ஸாக பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டையை வச்சு நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி பீட் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் ஒரு தவா போட்டு இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை மெலிசாக ஊற்றிக்கணும். இது வேகிறதுக்கு சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் வெந்ததும் தட்டில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி மீதம் உள்ள முட்டையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த முட்டையை நீளமாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு கத்தியை வச்சோ சிசரை வச்சோ கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி அழகாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்குங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 5-6 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இதை லேசாக வதக்கி விட்டுட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் 1/4 ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சோயா சாஸ், கூடவே 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இதை உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இதில் லேசாக தண்ணி ஊற்றி கரைச்சி இதை கடாயில் சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா மசாலா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இதை கிளறி விட்ட பிறகு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியதுதான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக முட்டையை வச்சே நூடுல்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றி சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை மாதிரி எக் நூடுல்ஸை உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வித்தியாசமாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்சாவோ ஸ்நாக்ஸாவோ கொடுத்து அனுப்பலாம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
நன்றி, வணக்கம்.